ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓட டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் டாஸ்க்கோட இது ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. அதில் நிறைய பேருக்கு டவுட் வந்தது. நிறைய பேர் வந்து டெலிகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. நான் உங்களுக்கு அது இந்த வீடியோவில் எப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். மிச்சம் 2 டாஸ்க்கையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்கள் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கானது கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் வந்து எப்பவுமே பண்ணும்போது ஹிஸ்ட்ரியை போய் கிளியர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஒன் டே நான் பண்ணி கிடந்தேன். இங்கே பாருங்கள், கிளியர் பண்ணிடுவேன். டெலிட் கொடுத்து கிளியர் பண்ணிடுங்க. எம்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் எஸ்பிஓ சைட் போர்ட்டலை லாகின் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் சப்மிட் ஆகும். சின்ன அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இன்னும் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்கள் இதில் இருக்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் இதான் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக இதாகும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. டாஸ்க் என்னென்னு பார்த்துலாம். கண்டென்ட் ஷேரிங்கோட டாஸ்க் வந்து நம்ம வீடியோ போட்டாச்சு. பார்த்துக்கோங்க. இந்த இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். என்னோடய பைமோட் இது எல்லா லிங்க்குமே உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணேன். இப்போது ரிவ்யூவோட கண்டென்ட் ரிவ்யூ டாஸ்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுலேயும் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. அதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க. கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கண்டென்ட் என்னதுன்னா இன்றைக்கி பிங்கோ. ஸோ நம்மளோட டெய்லி ரெகுலராக சாப்பிடுவது, இது ஹெல்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரிவ்யூ பண்ணணும். என்ன மாதிரி ரிவ்யூ பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் இப்போ எப்படி காப்பி பண்ணணும் அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு அப்படி பேக் வாங்க. பேக் வந்துட்டு பைமோட் ஆப்புக்கு போங்க. என்னென்னா பைமோட் ஆப்பில் போய் இதோட ரேட் என்னென்னு பார்க்கணும். இதில் போய்ட்டு ரிவ்யூ கொடுக்குறதுக்கு இதை கொடுத்து சர்ச் கொடுத்துருக்கோங்க. வந்துடும் 10 ரூபா பாக்கெட்டோட ப்ரைஸ். இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ 10 ரூபா. ஸோ அவ்வளோதான் இதில் பார்க்க வேண்டியது. வேலை முடிஞ்சிட்டு பிங்கோ. ஸோ ஒரிஜினல் ஓகேவா, அவ்வளோதான். சேம் இதே தான். ஸோ இருக்கிறது டாஸ்க் சப்மிஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 2வது டாஸ்க் ரிவ்யூ அந்த இதை நம்ம பண்ண போகிறோம். இதில் 2 இருக்குது. எல்லாமே ஒரு நாளைக்கு எல்லாமே ஒவ்வொரு தடவை தான் பண்ணணும். ஓகேவா, 2வது டைம் போய் சப்மிட் பண்ணிவிட்டு எனக்கு அவ்வளோ நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. எல்லா நாளுக்கும் ஒன்று நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் கிளியராக சொல்லியிருக்காங்க. சங்க சார் கேட்டுக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும் ஒரு நிமிஷம். ஸோ இதில் இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ முடிய போது எப்படின்னு பார்க்கலாம். டைம் வந்துடும். இதை கண்டென்ட் ரிவ்யூ டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். என்னோடய இது எல்லாமே வந்துடும். இதுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து 8 கொடுக்கேன். நல்லது தான். ஆனால் டெய்லி சாப்பிடுறது வந்து உடம்புக்கு வந்து அது வந்து கிரேடு. இதுக்கு வந்து அதில் 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா பிங்கோவை? ஓகே, இதை பண்ணலாம். இப்போவாது என்னைக்காவது வாங்கி சாப்பிட்லாம். ஸோ எஸ் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்து பைமோட் ஆப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ரெஃபர் பண்ணிங்களா, அவங்களே இதில் சேர்த்து விடுங்களா? கண்டிப்பாக. ஸோ எஸ், 3க்குமே எஸ்ஸு. பைமோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னால் 10 ரூபா. ஸோ 10 போட்டுக்கோங்க. ஸோ இந்த கேள்வி என்னென்னா, நீங்கள் எப்போவும் எந்த பிளாட்ஃபார்மில் சர்ச் பண்ணுவீங்க? அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் எப்பவுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் எதனாலும் வாங்குவேன். ஸோ அதுக்கு போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்ததில் வாங்கினது லாஸ்ட் ஒரு 6 மாதத்தில் இல்லை நான் வாங்கவே இல்லைனா நோன் போட்டுக்கோங்க. அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து எந்த பொருளை அதிகமாக சர்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பொருள் இப்போ இதெல்லாம் தேடி பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் வேணும்னு நினச்சிருக்கீங்களோ போடுங்க. இல்லை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சா நோன் போட்டுங்க. நான் வந்து இப்போ கிரிக்கெட் பூஸ்ட் பால் வந்து ஒரு தடவை தேடி பார்த்தேன். ஸோ அதை போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேறு எதுவும் போடணும் அப்படின்னு நினச்சாலும் எதுனாலும் போடுங்க. கிரிக்கெட் பால் போட்டால் கூட போதும். நான் பூஸ்ட் பால்னு போட்டிருக்கேன். இல்லை பிளாஸ்டிக் பால் எதுனாலும் ஓகே. ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் ஆகிடும். ஸோ பேஜில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ சப்மிட் ஆகிட்டு ஸோ 2வது அடுத்த டாஸ்க் என்னென்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதே மீடியா பூஸ்டர் டாஸ்க்கு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபேஸ்புக் சீக்ரெட் ஹிஸ்ட்ரி நோபடி நோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படி காப்பி பண்ணால் நிறையா வரும். அவங்க பேஜ் லோகோ எல்லாமே வருது. அதை யாருமே என்றைக்குமே காப்பி பண்ணாதீங்க. இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜை பார்த்துட்டு அவங்க ஐடியை இதை காப்பி பண்ணுங்கள். மீடியா பூஸ்டரில் இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படி பேக் வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. யூடியூப்பை கிளிக் பண்ணுங்கள். அப்படி போய்ட்டு அந்த ஐடியை இது பண்ணிவிட்டு போட்டுட்டு பண்ணுங்கள். வந்துட்டா? ஸோ அவங்க ஐடி வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் அந்த இமேஜ் ஃபேஸ்புக் ஹிஸ்ட்ரி நோபடி டெலிட்டட் இருந்தால் 6 நிமிஷம் பார்க்கணும் வீடியோ. ஸோ ப்ளே ஆகும். அது பாட்டு ப்ளே ஆகுது. 6 நிமிஷம் அப்படி பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 6 நிமிஷம் கழித்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த 6 நிமிஷம் மட்டும் ஸ்கிப் பண்ண வேண்டாம், அப்படியே பார்த்துருங்க. ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களுக்கு இவங்க சேனலில் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எதுனாலும் டவுட்டை கேளுங்க, நானும் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுவேன். ஓகே, டைம் போகுது, நான் பாஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சவொடனே நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சிட்டோம். ஓகே, வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது செகண்ட்ஸு. ஸோ இதில் வந்து சரி இது முடியட்டு கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து சப்மிட் ஆகலை, எனக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அதில் என்ன மிஸ்டேக்குனா, ஒன்றும் இல்லை, ஹேஷ்டேக் போடும்போது ஒரு கேப் விழுந்ததுன்னா அது வந்து மறுபடியும் மிஸ் ஆகிரும். ஸோ அதுக்கடுத்து இதே மாதிரி சின்ன சின்ன இது வரும். ஸோ இதை நான் வந்து இந்த இதை முடிப்போம். மீடியா பூஸ்டரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இங்கே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்துட்டு டாஸ்க் சப்மிஷன் வாங்க, வந்துட்டு கோ டு மீடியா பூஸ்டர் டாஸ்க், அதை வந்து கோ டு கொடுங்க. இது ஒரு நிமிஷம் போகும். ஓகே, அதில் வந்து அந்த ஹேஷ்டேக் அது எந்த மாதிரி அப்படிங்கிறதுல எல்லாமே ஃபேஸ்புக்கில் என்னோடய ஐடியை பாருங்கள், நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். எல்லாமே என் யூடியூப்பில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். நான் எப்படி டாஸ்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்கும் பாருங்கள். அதில் ஈஸியாக சொல்லியிருப்பேன், அந்த எப்படி கிளியராக சொல்லியிருப்பேன். சப்மிட் ஈஸியாக ஆகிரும். நிறைய பேருக்கு அதனால தான் ஆகலை. அதுபோக பை மோட்டில் எப்படி இதாகுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு கேட்காங்க. அதுக்கு தனி வீடியோ வேணும்னா அந்த கேளுங்க, நான் தனி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ இதை நம்ம இந்த டாஸ்க்கோட முடிச்சது. எந்த டவுட்னாலும் இந்த கேளுங்க, கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கேன். ஓகேவா? இன்னும் ஒரு 8 செகண்டு. ஓகே, டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லிங்க்கு கேட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா போதும், சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சுதா? அமௌண்ட் ஆட் ஆகிருக்கான்னு பாருங்கள், பெட்டிங் ஆரோ வந்துட்டா. ஸோ அவ்வளோதான், டாஸ்க்கு முடிஞ்சுட்டு ஹோம் பேஜ் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சோம் 711 வந்துட்டு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டெலிகிராம், இல்லைனா ஃபேஸ்புக், இல்லைனா இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள். இந்த ஜாயின் இன்ஃப்ளூன்சர், ஜாயின் பிஓடி அதெல்லாம் என்னது, பை மோட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கேன். தேங்க்யூ.